வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வேறுவலை மற்றும் அழுத்கம பகுதியில் தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம் அமுலில். அமைதியான முறையில் செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தல். சட்டத்தை கையில் எடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்கம் எவருக்கும் வழங்காது, ஜனாதிபதி தெரிவிப்பு. இலவச சுகாதார சேவை மக்களின் உரிமையாக பாதுகாக்கப்பட வேண்டும், அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவிப்பு. மத்திய சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்திற்குள் சுரங்க தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வேறுவலை மற்றும் அழுத்கம ஆகிய போலீஸ் பிரிவுகளில் பிறப்பிக்கப்பட்ட போலீஸ் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதனால் குறித்த போலீஸ் பிரிவுகளில் உள்ள வீதிகளில் நடமாடவோ ஒன்று கூடவோ எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை மீறும் வகையில் வீதிகளில் ஒன்று கூடுபவர்கள் மற்றும் நடமாடுபவர்களை போலீசார் கைது செய்வார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேறுவலை மற்றும் அழுத்கம பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அந்த வதந்திகளை நம்பி ஏமாற்றமடைய வேண்டாம் எனவும் அவர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது அந்த பகுதியில் அமைதி நிலை காணப்படுவதாகவும் சட்டத்தையும் அமைதியையும் பாதுகாக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். 30 வருடம் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அத்தகைய ஒரு நிலைமை உருவாகாமல் தடுக்க வேண்டியது அனைத்து இனங்களையும் மதங்களையும் சேர்ந்தவர்களின் பொறுப்பு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து தரப்பினரும் அமைதியாக செயற்பட வேண்டியது அவசியம் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். வேறுவலை மற்றும் அழுத்கம பகுதிகளில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக காயமடைந்த 32 பேர் களுத்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களில் 5 பேர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டத்தை கையில் எடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்கம் எவருக்கும் வழங்காது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். பொலிவிக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அழுத்கம பகுதியில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் டுவிட்டர் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இதில் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக விசாரணைகளை நடத்துவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அனைவரும் அமைதியாக செயற்பட வேண்டும், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். வேறுவலை மற்றும் அழுத்கம ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் வதந்திகள் பரப்பப்படுவதாக வெகுஜன ஊடக மற்றும் தகவல் அமைச்சின் செயலாளர் கலாநிதி சரித்த ஹேர தெரிவித்துள்ளார். ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்ற சிறு சம்பவங்கள் கூட ஊடகத்துறையின் வல்லமையால் பாரிய சம்பவங்களாக உருவெடுக்கும் நிலை இன்று காணப்படுகிறது. நேற்று இடம்பெற்ற சம்பவம் அதே போன்று வேறு சில சம்பவங்கள் தொடர்பில் வதந்திகள் மற்றும் குறுந்தகவல்களூடாக பொய் பிரசாரம் மேற்கொள்ளப்படுவதால் சமூகத்தில் அனைத்து தரப்பினரும் நெருக்கடி எதிர்நோக்க நேரிடலாம். செய்தியை நன்கு அறிந்ததன் பின்னர் அது தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு நமது நாட்டின் பொறுப்புமிக்க ஊடக நிறுவனங்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். குறிப்பாக செய்தி அறிக்கையிடலின் போது இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு, நாட்டின் இறைமை மற்றும் மத்தியில் உள்ள ஒற்றுமையை பாதுகாக்கும் வகையில் செய்திகளை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் சில சந்தர்ப்பங்களில் செய்தி ஆசிரியர்கள் அற்ற போலியான தகவல்கள் வெளியாவதன் காரணமாக சமூகத்தில் பாரிய குழப்ப நிலை உருவாகிறது. நேற்றிரவு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலும் வதந்திகளூடாகவும் குறுந்தகவல்களூடாகவும் பொய்யான பிரசாரங்கள் பரவி வருகின்றன. ஊடகங்கள் இந்த நிலையை சீர் செய்து நீண்ட காலமாக நாட்டில் காணப்படுகின்ற புரிந்துணர்வை பாதுகாப்பதற்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை ஊடகங்களால் வழங்க முடியும் என்பதால் அதனை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். चिरात කාලයක් අපේ රට සතුව තිබිච්ච ශක්තිමත් සහජීවනයේ ඉදිරියට ගෙන යන්න තාක්ෂණික වශයෙන් විශාල සහයෝගයක් මාධ්‍යෙන් ලබා දෙන්න පුළුවන් නිසා ඒ ලබා දිය යුතුයි කියලා මම විශ්වාස කරනවා. இலவச சுகாதார சேவை மக்களின் உரிமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது வைத்தியர்கள் 4-5 மடங்காக பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறுகின்றனர். மாலை நேரங்களில் பிரத்யேகமாக அதிக கட்டணத்தை அறவிட்டாலும் பரவாயில்லை. வேலை நேரங்களில் தமது சேவையை மக்களுக்கு உரிய முறையில் வழங்கினால் எங்களது பணம் மீதப்படும். குழந்தைகள் அழும்போது முச்சக்கர வண்டியில் செல்வதற்கு பணம் கொடுக்க வேண்டும். வைத்தியர்கள் வழங்கும் மருந்தை வாங்க வேண்டும். நான் உங்கள் பக்கத்திலிருந்து கதைக்கின்றேன். நீங்கள் இது தொடர்பில் கதைப்பதில்லை. ஆனாலும் நாங்கள் கதைக்க வேண்டும். இது தொடர்பில் கலந்துரையாட வேண்டும். இலவச சுகாதார சேவை மக்களின் உரிமையாக பாதுகாப்பதற்கான புதிய மாற்றத்தினை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றோம். நாட்டில் கல்வி மற்றும் சுகாதார சேவையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும்.
නිරෝගීමත් ජාතියකට අවශ්‍යයි. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும்ப பண்டார மொனராகலில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார். விவசாய ஓய்வூதியம், அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் மீனவர்களின் எரிபொருள் மானியம் ஆகியவற்றை குறைத்துவிட்டு அரசாங்கம் வெவ்வேறு கதைகளை கூறுகின்றது. நாங்கள் எவ்வாறு இதனை நம்புவது? அதற்கு சரியான பதிலை அரசாங்கம் வழங்க வேண்டும். நாட்டில் தொழில் புரியும் மக்கள் எதிர்வரும் 24ஆம் தேதி வீதியில் இறங்கி செய்யும் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்த முடியாது என்பதை நாங்கள் அரசாங்கத்திற்கு கூறிக்கொள்கின்றோம். அரசாங்கம் இன்று செய்வதறியாதுள்ளது. ஊவா மாகாண சபை தேர்தலில் அரசாங்கத்திற்கு இது தொடர்பில் விளங்கும் 4 ஜனாதிபதி தவணைக்கால பகுதியில் கடந்த 20 வருடங்களாக ஊவா மாகாணத்தில் 4 தலைவர்கள் ஆட்சி அமைத்த இவர்கள் நிறைவேற்றியுள்ள சேவைகள் என்ன என்பது தொடர்பில் நாம் வினவுகின்றோம். எரிபொருள் மானியத்தை விரைவாக வழங்க கோரி சிலாபம் பகுதி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக சிலாபம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சிலாபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எரிபொருள் மானியத்திற்கு பதிலாக அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட மாற்று மானிய திட்டம் தமக்கு தேவையில்லை என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மீண்டும் எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதன்போது மீனவர்கள் மீன்பிடி படகுகளில் கருப்பு கொடியை பறக்கவிட்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி கொழும்பு கிளையினால் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வு பிஷப்ஸ் கல்லூரி கேட்போர் கூடத்தில் நேற்று மாலை 5:30 மணியளவில் ஆரம்பமானது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் தமது சங்கத்தின் 75வது ஆண்டு நிறைவடைவதையொட்டி இந்த நிகழ்வை சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளை ஏற்பாடு செய்திருந்தது. மிகச் சிறந்த இசைக்குழுக்களின் பல்வேறு வகையான இசை கச்சேரிகள் இங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. அத்துடன் புனித தோமஸ் கல்லூரி, மெத்தடிஸ்ட் கல்லூரி மற்றும் ஹில்வுட் கல்லூரி ஆகியன இணைந்து இசை மற்றும் நடன நிகழ்வுகளை வழங்கி தமது சகோதர கல்லூரிக்கு ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வவுனியா சர்க்குலார் மன்றத்தின் ஏற்பாட்டில் சர்க்குலார் விழா நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா சிந்தாமணி கலாச்சார மண்டபத்தில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. வவுனியா சேக்கிழார் மன்றத்தின் தலைவர் சே துரைராச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க சேக்கிழாரின் திருவுருவப் படம் தாங்கிய வாகன பவனியுடன் சிறுவர்கள் சேக்கிழார் போல் வேடமணிந்து விழா மண்டபத்திற்கு வருகை தந்திருந்தனர். இந்த நிகழ்வில் கவியரங்கம், நடனம், பாடல், நாடகம் போன்ற கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், வடமாகாண சபை உறுப்பினர் இந்திரராஜா உட்பட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.